நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாகதாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். ரொம்ப கரெக்ட் இல்லை? என்ன அழகா ஆக மொத்தம் நகருங்கள், அது காமன். எப்படி நான் அதை புரிஞ்சுண்டு உங்களை விமர்சிக்கிறது நிஜமாவே நம்ம தவறுதல் பண்ணிட்டோமா, அந்த தவறுக்கு நம்ம ஆளாயிட்டோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதை நம்ம திருத்திக்கணும். என்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணணும். அப்போ அந்த யோஜனை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் தவறுதல் பண்ணிட்டு கூட அவள் தவறுதல் பண்ணின மாதிரியே அவளுக்கு தெரியாது. நம்பர் 1. சரி, அவளுக்கு தெரியல, அப்போ நம்ம யாராவது சொன்னாவது அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுவும் கிடையாது. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பல விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர காரணம். அதாவது வேறுபாடுகள்லாம் வர காரணமே என்ன அப்படின்னா, புரிதல் இல்லாதது தான் காரணம், அறியாமை தான் காரணம். சரி, ஏதோ ஒரு தெரியாதனமாக ஒரு ஃப்ளோவில் வந்துருத்து, இல்லைன்னா ஒரு தெரியாமல் ஒரு அவசரத்தில் நாங்கள் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம். அதாவது அவளை திட்டணும், அவளை விமர்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. ஆனால் எல்லாரோட சேர்ந்து இருக்கும்போது என்ன அறியாமல் நானும் அந்த மாதிரி சொல்லிட்டேன், அது காரணம் இருக்கலாம். அப்போ அந்த விமர்சனம் பண்ணும்போது அவள் எய்த்தாப்பில் இருக்கிறவா அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இவா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சேர்ந்தாப்புல சொல்லிட்டா, ஸோ அதனால அவளை அந்த விமர்சனங்கள் நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு. இல்லை, அந்த விமர்சனம் நிஜமாவே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை புரிஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம திருத்திண்டு அடுத்த வாட்டி அவளுக்கு முன்னாடியே நம்ம ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். பேசுறதுக்கு பதிலாக நம்ம செயலில் நம்ம காட்டணும். இதுக்கு நிஜமாவே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் திருப்பி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் கடவுள் அழகாக ஒரு அஸ்திரம் மாதிரி கொடுத்துருக்காரு நமக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நான் திருப்பி மெடிடேஷன் பண்ணுங்கோ, ரேக்கி கற்றுக்கோங்கோ, அதுக்கப்புறம் முத்ராஸ் பண்ணுங்கோ. இந்த முத்ரா அப்படிங்கும்போது கூட ஒரு 5-6 முத்ராஸ் இருக்குது. நான் சொல்கிறது 99.9% என்னன்னா, சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் அவள்லாம் பண்ணிட்டு ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, இந்த முத்ரா பண்ணா இது. ஏன்னா அந்த காலத்து சித்தர்கள்லாம் காற்றுலேயே வாழ்ந்திருக்கா, என்ன தண்ணியிலேயே வாழ்ந்திருக்கா, தண்ணியை வச்சே உயிர் வாழ்ந்திருக்கா. வெறும் நம்மள மாதிரி கறியா காய் கூட்டு ரசம் சாம்பார் அப்படிலாம் இல்லை. அவள்லாம் தவம் எப்படிலாம் இருந்திருக்கான்னா, காத்தையே சுவாசம் பண்ணி அவள் அதில் வாழ்ந்திருக்கா. அதுவும் எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கா, நோய் இல்லாமல். மெயினாக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தனியாக இருந்து அவள் ஒரே இடத்துல இருந்து அவள் அந்த மாதிரி அவள் தவம் பண்ணணும் அப்படின்னா அப்போ அவள் என்ன மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாம் இந்த சீக்ரெட்டில் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அது அந்த முத்ராஸ்தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பஞ்சபூதங்களை அவள் எப்படி அவளை யூஸ் பண்ணி அவள் இருந்திருக்கா, அவளோட காரியத்தை அவள் சாதிச்சிருக்கா. அதே மாதிரி நம்மளும் அந்த முத்ராஸ்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம பிரயோகம் பண்ணும்போது நம்மளும் சாதனைகள் பண்ணலாம். நம்ம லெவலுக்கு நம்ம சாதனை பண்ணலாம். அவளை மாதிரி நம்ம சாதனை பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு ஜெயிச்சேனா, ரைட், இன்னைக்கு நான் சாதனை பண்ணினேன் அப்படியும் நித்தியம் நம்ம சாதனை பண்ணலாம். அதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கோ, இதெல்லாம் கற்றுக்கோங்கோ, கத்துண்டா. ஏன்னா இதெல்லாம் கடவுள் கொடுத்த அஸ்திரங்கள். இந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி அவளை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், எப்படி இறைவனை அவள் மூலமாக நம்ம சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏன்னா பஞ்சபூதங்களோட தொடர்பு இருந்தால் தான் நீங்கள் இறைவனை பார்க்குறது ரொம்ப ஈஸி. இப்போது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சவா அவகிட்ட அந்த சப்ஜெக்டை கொடுத்து அவகிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்தோன்னா நிமிஷமாக அவள் பண்ணிவிடுவாள். ஏன்னா அவளுக்கு அந்த ஷார்ட்கட் மெத்தடு, அந்த பட்டன்ஸு, அந்த யூசேஜ் எல்லாம் அவளுக்கு தெரியும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக பண்ணக்கூடிய 50 நாள்னா அவள் வந்து ஒரு 10 நாள்லேயே அவள் முடிச்சு கொடுத்துருவா. பிகாஸ் அவளுக்கு அந்த ஷார்ட்கட் கீஸ் மெத்தடு, என்னென்ன கமாண்டு எங்கே போட்டால் சரியாக இருக்கும்னு அவளுக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். இப்போது பஞ்சபூதங்களை வந்து நம்ம எப்படி நம்ம பக்கத்தில் நம்ம கிட்ட நம்மளோட ஏன்னா நம்ம வாழ்வியலில் டே டு டே லைஃப்பில் பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம இல்லை. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சபூதங்கள் வந்து இந்த ரேக்கி மூலமாக, மெடிடேஷன் மூலமாக, அப்புறம் முத்ராஸ் மூலமாக, மூச்சு பயிற்சி மூலமாக, இந்த மாதிரி இது மூலமாக நம்ம கண்டிப்பாக எண்களால் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி ஒவ்வொருத்தர் கையாளுறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே சதர்னில் பார்த்தேன்னா சாம்பார் தி பெஸ்ட் அப்படின்பா. நீங்கள் இப்போ டெல்லி கிட்டெல்லாம் போனால் வச்சுக்கோங்களேன், அவள் வந்து சாம்பார் வாலா ஆகையாம்பா. ஏன்னா அவள் வந்து சவுத் இண்டியனை வந்து சாம்பார் வாலா அப்படின்பா. அப்போது அந்த சாம்பாரே நீங்கள் ஒரு காமனாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு வீடுகள்லையும் சாம்பார்கள் டேஸ்ட் விதவிதமாக இருக்கும். நீங்கள் அவளை கேட்டேன்னா, ஆமாம் நான் இதே சாம்பார் பொடி போட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்பா. ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள் வருது அப்படின்னு கேட்டேன்னா, கைமணம். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி, ஏதாவது ஒன்று மாற்றி கீத்தி பண்ணியிருந்தாலும் டேஸ்ட் வித்தியாசப்படும். ஸோ அந்த மாதிரி பல காரணங்கள் ஒளிஞ்சின்னு. அதே மாதிரி இப்போ சாம்பார் அப்படிங்கிறது காமன். இதே மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது காமன். நம்ம எப்படி கையாளுறோம், எப்படி நம்ம கூப்பிட்டா நம்மக்கிட்ட வந்து பேசுவா, நம்ம பேச்சா வாழ்க்கை கேட்கும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நமக்கு கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது பார்த்தேன்னா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு எய்த்தாப்பில் வரக்கூடியவா உங்கள் வீட்டு மனுஷாலாக இருந்தால் கூட அதை நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அது ஒரு கவச்சமாக இருக்குங்க. இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ரேக்கி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கவச்சமாக இருக்கும். அவகிட்ட பேசலாமா வேண்டாமா, அவளை நம்பலாமா, இந்த விஷயம் இப்போ பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா, இப்படிங்கிற இந்த குட்டி குட்டி சூக்ஷமங்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே ஜெயிப்பீள். ஏன்னா சண்டை இல்லைனாலே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். வெற்றி அடைஞ்சிட்டேங்கிறது இல்லை. உங்களை வந்து ஏற்று பேசலை, இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பேச்சு, அந்த வார்த்தை வந்து எடுபடுது அப்படின்னா அப்போ நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியம், ஏதோ காரியம் நீங்கள் பண்ணுறீங்க, அதை 4 பேர் ஏற்றுக்கிறா அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் வெற்றி தானே அடையிறீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி 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 விஷயங்கள்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக கைடு பண்ணும், ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் அது மாதிரி அதோட துணை இருந்தால் தான் பிரகாசங்க. அதை முதல்ல நம்ம எல்லாருமே உணரணும். அவா நமக்கு வந்துட்டா, அவா நம்ம லைஃப்பில் வந்துட்டா, நெருங்கிட்டா அப்படின்னா நமக்கு கடவுளோட கேட் ஓப்பன் ஆயாச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். எப்படி நீங்கள் ஸ்ரீசக்கரத்தில் பார்த்தேன்னா அந்த கிட்டத்தட்ட எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா. அந்த மையப்புள்ளியில் தான் அம்பாள் இருப்பா, அங்கே தான் வாசம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த தேவதைகள்லாம் தாண்டினா தான், அவள் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் நீங்கள் அம்பாளை போய் பார்க்க முடியும். எப்படி இவாள்லாம் இந்த கேட்டு ஓப்பன் ஆச்சு, இந்த கேட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொரு கேட்டாக ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் சென்டர் பாயிண்ட்டுக்கு போக முடியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பஞ்சபூதங்களோட நெருக்கம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்ரீசக்கர கேட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி. அடுத்தாப்பில் அந்த தேவதைகள் ஒவ்வொருத்தரையும் கிராஸ் பண்ணி போகிறது ஈஸி. நிறைய பேருக்கு அந்த ஸ்ரீசக்கரத்துக்கிட்ட போகிறதுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை. தோ அவள் நிறைய ஸ்பிரிச்சுவல்லாம் படிச்சிருந்தாலும் இது என்ன பண்ணும், பஞ்சபூதங்களோட ஹெல்ப் இருந்ததுன்னா, ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா, ஓகே டிக்கெட். எப்படி நம்ம வந்து திருப்பதியில் வந்து 300 ரூபா டிக்கெட்டு வாங்கினா டக்குன்னு உள்ளே போகிறோம், எத்தனையோ பேர் ஃப்ரீ டேஷனில் போய் நிற்கிறா. ஸோ அந்த மாதிரி எப்படி 300 ரூபா டிக்கெட் டக்குன்னு உள்ளே போகிறோம், அங்கேயும் உங்களுக்கு லேட்டாக இருக்குது. இந்த 300 ரூபாயில் கேட் கேட்டால் போய் தான் போகிறோம். அதே மாதிரி தான்
இந்த பஞ்சபூதங்களோட ஹெல்ப்பு நம்மளோட இருந்ததுன்னா, நம்ம அவாக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான கேட்டுக்கிட்ட நம்ம எலிஜிபிலிட்டி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு தேவதைகளாக கிராஸ் பண்ணி மையப்புள்ளி அம்பாளை போய் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பஞ்சபூதங்களை நம்ம கவர்றது தாங்க இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த பஞ்சபூதங்களை கவரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சே ஆகணுங்க. அதுதான் என்ன சொல்கிறா, விமர்சனங்கள், ஒருவேளை உங்களை யாராவது விமர்சனங்கள் பண்ணினா விமர்சனங்கள் வரவேற்கப்படணும். ஏன்னு கேட்டேன்னா அப்போ தான் நம்ம வளருவோம். அந்த விமர்சனங்கள் சொன்னக்கப்புறம் ஒருவேளை நிஜமாவே நம்ம தப்பு பண்ணியிருந்தால் நம்ம அதை திருத்திக்கலாம். ஒருவேளை அவள் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசினா, ஏன்னா நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் கண்டிப்பாக நல்ல வழியில் தான் நம்மளை காப்பாற்றுவார், நல்ல வழியில் தான் கைட் பண்ணுவார். ஏன்னா ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கேட்டு தான் நம்ம பண்ணுறோம். அந்த குரல் கேட்கும், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளோட குரல் நம்ம கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமர்சனம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. அத்திமீறி விமர்சனங்கள் பண்ணினா செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, சிரிச்சு விட்டு நகருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் நம்மளோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். அவள் நம்மளை மிஸ்கைட் பண்ண மாட்டாங்க. அது நான் கேரண்டி. என்ன பெரிய பெரிய பாண்ட் பேப்பர் கேட்டால் கூட நான் எழுதி தர தயார். ஆனால் அந்த பாண்ட், அந்த பஞ்சபூதங்களோட பாண்டுக்குள்ளே நம்ம போகணும். அங்கே போகிறது தான் இம்பார்ட்டண்ட். அதுதான் கஷ்டம். அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணினேன்னா எஸ், அப்போ அங்கே பஞ்சபூதங்கள்கிட்ட நெருங்கியாச்சு. நெருங்கினக்கப்புறம் அவளோட ஹெல்ப் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ரீசக்கரத்துக்கு நீங்கள் போயாச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சர்க்கிளாக ஒவ்வொரு தேவதைகளை நமஸ்தே 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 யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக அப்படி ஒவ்வொருத்தருக்கா நமஸ்தஸ்தே அப்படின்னு சொல்லி 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 மையப்புள்ளி அம்பாளை போய் பார்த்துட்டு நம்மளோட என்ன வேணுமோ நம்ம பார்த்துட்டு வரலாம், கேட்டுட்டு வரலாம், அவளை பார்த்து ரசிக்கலாம், அவளுக்கு சேவை செய்யலாம். ஓகேவா? கண்டிப்பாக அதை அந்த இடத்துக்கு நம்ம போயாச்சுனாலே நம்மளை நம்ம மறந்துடுவோம். நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் மறந்துடும். நிஜமாங்க. கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி நினச்சி தான் பாருங்களேன். பஞ்சபூதங்களோட தொடர்பு வச்சு நீங்கள் ஸ்ரீசக்கரத்துக்கு அந்த கேட்டுக்கு நீங்கள் போயாச்சு. ஒவ்வொரு தேவதைகளையும் நீங்கள் நமஸ்கரித்து நடுவில் மையப்புள்ளிய அம்பாளை போய் நீங்கள் பார்க்குறேன். அப்படியே நீங்கள் அவளை மேலேருந்து கிரீடத்திலேருந்து பாதம் வரைக்கும் அப்படியே நீங்கள் வர்ணிக்கிறேன். அவ்வளோ ஜொலிக்கிறா. உதிக்கின்ற செங்கதிர் அவ்வளோ பிரகாசமாக, அவளோட புன்சிரிப்பும் அவளோட அழகும் தாடகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் வர்ணித்து ஒன்றுத்தையும் நீங்கள் பார்க்கும்போது நான் எங்கே வந்தேன், எதுக்கு வந்தேன், ஏதாவது ஞாபகம் இருக்குமா? இருக்காதுங்க. ஸோ விமர்சனங்கள் வரவேற்கப்படலாம், ஆனால் அதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. மெயினாக நம்ம பஞ்சபூதங்களுக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் மெயின் இம்பார்ட்டன்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், try to share among your contacts. Bye.